அதையுமே முடிச்சிட்டேன். வீடியோ எடுத்து எடிட் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜுக்கும் வந்துடுச்சு. பட் அதை நான் போஸ்ட் பண்ணல. பிகாஸ் அது ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ எனக்கு அதை போஸ்ட் பண்ணுறதுல அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, என்னோடய லவ் ஸ்டோரி தான். அது ஒரு முடிஞ்சு போன ஒரு கதை. ஸோ மறுபடியும் அதை லைக் வீடியோவாக போடணுமான்னு ஒரு தாட். ஸோ அதை அப்படியே வச்சுருக்கேன். ஒரு வேளை எனக்கு தோணுச்சுன்னா நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபேவரட் புக்ஸ், நாவல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை நான் வந்து ஒரு சீரீஸ் மாதிரி ஐ கேன் மேக் இட். பிகாஸ் எனக்கு ஒரு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் மாதிரி ஒன்று இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த க்ரைம் நாவல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ஏஎஸ்எம்ஆரோட க்ரைம் நாவல்ஸ் எப்படி கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நைட்டு தூங்குறப்போ க்ரைம் நாவல்ஸ் சில பேருக்கு பிடிக்கும். பட் சம் ஆஃப் தெம் அவங்களுக்குலாம் பிடிக்காதுல்ல. ஸோ எனக்கு அந்த ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சொல்லுங்கள். ஐ வில் மேக் தட் டூ. பிகாஸ் க்ரைம் நாவல்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். லைக் ஒரு 10 to 30 புக்ஸ் கிட்ட படிச்சிருப்பேன். எனக்கு ராஜ்குமாரோட புக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்டு சுஜாதா, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதுவும் வீடியோவாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்டு வேறு ஏதாச்சும் புக்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இப்போது ஒரு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஆல்சோ எப்போவும் சொல்கிறது தான், ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சர்க்கிள். உங்களை மாதிரி தூங்க முடியாமல் டிப்ரெஷனில் இருக்கவங்களுக்கு இந்த ஸ்டோரிஸை சென்ட் பண்ணி விடுங்க. இட் வில் மேபி அது ஹெல்ப் பண்ணலாம்ல. ஸோ யா, திஸ் இஸ் சைலண்ட் எக்கோஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்டோரின்னு மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 2 or 3 ஸ்டோரிஸ் பார்க்கலாம். அண்ட் குட்டி குட்டி ஸ்டோரிஸ் தான். 20 minutes கேட்டிருந்தீங்க. ஐ வில் ட்ரை டு ட்ராக் த வீடியோ. ஓகே, இழுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, த ஃபர்ஸ்ட் கதையோட நேம் வந்து லேசி பியர் அண்ட் த ஹார்ட் ஒர்க்கிங் ஹேண்ட்ஸ். அதாவது ஒரு சோம்பேறி கரடியும் நல்லா ஒர்க் பண்ணுற, நல்லா கடினமாக உழைக்கிற எறும்புகளும். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பெரிய கரடி இருந்துச்சு. அந்த கரடி ரொம்ப சோம்பேறியாக இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு தூங்குறதே அதோட வேலையாக இருந்துச்சு. அது வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு எறும்பு கோட்டை இருந்துச்சு. கரடி சாப்பிடும்போது கீழே விழும்ல அந்த சின்ன சின்ன உணவுகள், அந்த துணுக்கு எல்லாத்தையும் எறும்பு கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மிச்சச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருமா. ஒரு நாள் எறும்புங்களோட தலைவன் அந்த சோம்பேறி கரடிக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட நினைச்சார். அதனால எல்லா எறும்புகளையும் கூட்டிக்கிட்டு போய் தூங்கிட்டு இருந்த அந்த கரடியை சுற்றி நின்றுக்குச்சுங்க. ஒரு எறும்பு கரடியை கடிக்க சொல்லிச்சு. அந்த எறும்பும் தூக்கிக்கிட்டு இருந்த அந்த சோம்பேறி கரடியை நல்லா
சாப்பாட்டில் இருந்து கீழே விழுற அந்த சின்ன சின்ன துணுக்கங்களை எடுத்து சாப்பிட்டு தான் நாங்கள் வாழ்கிறோம். அந்த நன்றிக்காக தான் இப்படி நடந்துக்கிட்டோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சான். எறும்பு சொல்லி கொடுத்த பாடத்தை கரடி நல்லபடியாக மாற்றிக்கிச்சு. அன்னையிலிருந்து தனக்கு தேவையான உணவை மட்டும் தேடாமல் சேமித்து வைக்கிறதுக்கும் அந்த கரடி உணவு தேட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அதுக்கு கிடைக்கிற சாப்பாட்டை தான் உண்டது போக மிச்சம் இருக்கிறதெல்லாம் சேமித்து வச்சு தான் அந்த கரடி. மழைக்காலம் வந்து கரடி வெளியே போக முடியாத சூழல் வந்துச்சு. அப்போ கூட அது சேர்த்து வச்சுருந்த அந்த ஃபுட்டை சாப்பிட்டு நல்லா வாழ்ந்துச்சான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வரும் முன் காப்பதே சிறந்தது. ஓகேவா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி அந்தந்த வேலையை அன்றைக்கே பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பண்ணும்போது எந்த ப்ரெஷரும் இருக்காது. இந்த மாதிரி டிப்ரெஷனுக்கும் போக வேண்டிய தேவை இருக்காது. அந்த நெக்ஸ்ட் ஒன், அடுத்த கதை என்னன்னா, ஆடு மேய்ப்பவரும் காட்டு ஆடுகளும். ஓகேவா? ஒரு ஆடு மேய்க்கிறவர் காட்டுக்குள்ளே போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அது மழைக்காலன்றனால காட்டுக்குள்ளே நிறையா உணவு கிடைக்கல. அதனால் தன்னோட வீட்டு விவசாய நிலத்தில் விளைஞ்ச புல்லை போட்டு ஆடுகளெல்லாம் கொஞ்ச நாள் வளர்க்கலான்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் சில காட்டு ஆடுகளும் அவரோட மந்தையில் வந்து சேர்ந்துக்கிச்சுங்க. அதுங்களுக்கு தன்னோட வீட்டில் இருந்த சாப்பாட்டை கொடுத்ததும் அதுங்களும் அங்கேயே தங்கிடுச்சுங்க. செலவில்லாமல் நிறைய ஆடுங்க கிடைச்சதுனால அந்த ஆடு மேய்க்கிறவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மட்டும் ஏதாவது ஈஸியாக வந்தால் விடுவோமான்னு அந்த மாதிரி தான் வரும். அதனால் புதுசாக வந்த காட்டு ஆடுங்களுக்கு நிறைய ஃபுட்டு கொடுக்குறாரு. ஏற்கனவே இருந்த ஆடுங்களுக்கு உயிர் வாழ்கிற அளவுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்தாரு. மழைக்காலம் முடிஞ்சிச்சு. அந்த காட்டு ஆடுங்கள்லாம் அவங்களோட இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை பார்த்து ஆடு மேய்க்கிறவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. நான் உங்களுக்கு நிறையா சாப்பாடு கொடுத்தோம், இப்படி உங்கள் வாழ் இடத்துக்கு போகிறீங்களேன்னு கேட்டார். அதுக்கு அந்த காட்டு ஆடு சொல்லிச்சு, நீங்கள் புது ஆடு வந்ததும் பழைய ஆடுங்களுக்கு நல்லா பார்த்துக்காம விட்டுட்டீங்க. எங்களுக்கு மட்டும் நிறையா புதுசாக உணவு கொடுத்தீங்க. நாங்கள் உங்களோடவே தங்கிட்டா நாங்கள் பழைய ஆடாக மாறிடுவோம். புது ஆடு ஏதாவது இங்கே வந்துச்சுன்னா எங்களை இந்த மாதிரி கவனிச்சிக்க மாட்டீங்க. அதனால் நாங்கள் எங்கள் வெளியே பார்த்துக்கிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு காட்டு பகுதிக்கு போயிடுச்சுங்க. புது ஆடு வந்ததும் பழைய ஆடுங்களுக்கு உணவு கொடுக்க முடியாமல் நல்லா பார்த்துக்காம விட்டதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு அவர். புதுசாக வந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம எப்போவும் நம்மளோட பழைய ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்கக்கூடாது. அடுத்த கதை,
அவங்க கண்ணில் பட்டுச்சு. அந்த மரத்தில் இருக்கிற கிளை சேவலுக்கு பாதுகாப்பாகவும் அதே நேரத்தில் நாய்க்கு பாதுகாப்பாக மரத்துக்கு பின்னாடி ஒரு பொந்து இருந்துச்சு. உடனே அந்த பொந்துக்குள்ளேயும் சேவல் மரத்து மேலேயும் பாதுகாப்பாக இருந்துச்சு. காலையில் விடிஞ்சதும் தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சு சேவல் தான் கிராமத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு கூவிடுச்சு. அதை கேட்ட நரி ஒன்று இன்னைக்கு நல்லா இறைய மாட்டுச்சுன்னு அந்த மரத்துக்கு ஓடி வந்துச்சு. மரத்து மேலே இருக்கிற சேவலை பார்த்ததும் சேவலே சேவலே எங்கள் காட்டுக்கு ஒன்று வரவேற்கிறேன்னு சொல்லிச்சான். உங்கள் வரவு நல்வரவாக இருக்கட்டும்னு அந்த சேவலை நல்லா வெல்கம் பண்ணுது. அப்படியே கீழே இறங்கி வாங்க, நாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு சொல்லிச்சு. அதை கேட்ட சேவல் உஷாராகிருச்சு. அதுக்கு அந்த நரிக்கு நல்லா பாடம் புகட்டணும்னு நினச்சிச்சு. உடனே என்னால் கீழே வர முடியாது, ஆனால் நீங்கள் மேலே வர சுலபமான வழி மரத்துக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லிச்சு. உடனே பின்னாடி வழியாக மேலே போகலான்னு ஆசையோட நரி மரத்துக்கு பின்னாடி போச்சு. அந்த பேச்சை எல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருந்த அந்த வேட்டை நாயி, அடடா இந்த நரி நம்ம சேவல் நண்பரை சாப்பிட போகுதுன்னு பயந்துச்சு. கடைசியாக சேவல் நரியை பின்னாடி வர சொன்னது.